ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதே 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. எங்கே 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் சம்பந்தமான பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரிகளில் இவனால் இதுமாரி பிரச்சனை நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாத்தையுமே ஒரு மனசை போட்டு நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும். இருக்கிற வேலையை பார்க்கலாமா இல்லை வேற ஒரு வேலைக்கு போகலாமா, ஓகேங்களா? ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும் மனசில் போட்டு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாமே பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு போட்டு ரொம்ப ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். இந்த டயத்தில் குரு பகவான் செவ்வாய் இவங்களுடைய 7ஆம் பார்வை 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. அயன சயன போகஸ்தானமான 12ஆம் இடத்துல பதிகிறதுனால குரு பகவானுடைய பார்வை பதியுது 12ஆம் இடத்துல. தூரதேச பயணங்கள் மூலமாக பலவிதமான பிஸ்னஸ் கொண்டு வருவீங்க. தனுசு ராசிக்காரங்க ரொம்ப லாங் ட்ராவல், நார்த் சைடு போவோம், இல்லைன்னா இந்த பக்கம் வெஸ்ட் சைடு, இந்த சைடெலாம் போய் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுவீங்க பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு. அப்படி லாங் ட்ராவல் பண்ணி அங்கே உங்களுடைய திறமையான பேச்சு திறமையின் மூலமாக பலவிதமான பிஸ்னஸ் கொண்டு வருவீங்க. திரைக்கடலோடையும் திரவியம் தேடுங்கிற மாதிரியே ரொம்ப லாங்காக போய் ட்ராவல் பண்ணுவீங்க, லாங் ட்ராவல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப அற்புதமாக வெளிப்படும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமானம் ஸ்தானம் 2ஆம் இடம். இதில் எந்த குறைபாடுகளும் இருக்காதுங்க. ஆனால் நம்மளுடைய மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, இருக்கிற வேலைக்கு போகலாமா இல்லை வேற ஒரு வேலைக்கு போகலாமா, இருக்கிற வேலை ஒன்றும் சரியில்லையே, இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போயுமே அந்த குழப்பமான மனநிலை இருக்கும், ஓகேங்களா? எதனால ராசியாதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 6ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம், அது இல்லாமல் அவருடைய 7ஆம் பார்வை 12ஆம் இடத்துல பதியுது. அப்போது இந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த குழப்பத்தை தீர்க்கிறது தான் ஓகே. நம்ம இந்த வேலைகளை எல்லாம் பண்ணுவோம், எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு, தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சின்ன ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால இதுமாரியான ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை எல்லாமே கொடுப்பார் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். ஆனால் அவருடைய 9ஆம் பார்வை, சிறப்பான 9ஆம் பார்வை 2ஆம் இடத்துல பதிகிறதுனால உங்களுடைய வாக்கில் அப்படி ஒரு நளினமாக விளையாடுவார். உங்களுடைய பேச்சு திறமை இந்த டயத்தில் வெளிப்படும். பேச்சாளர்கள், தனுசு ராசிக்காரங்க பேச்சாளர்களாக இருந்தீங்கன்னா பேச்சு திறமையின் மூலமாக பலவிதமான விருதுகளை வாங்குவீங்க. ரைட்டர்ஸ், கலைத்துறையில் ரைட்டர்ஸாக இருப்பீங்க இல்லையா, கதாசிரியர்கள், வசனகர்த்தாக்கள், இவங்கெல்லாம் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறவங்க இந்த டயத்தில் உங்களுடைய பேனா பேசும். அவ்வளோ அழகாக உங்களுடைய அந்த டயலாக்லாம் இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ அழகாக வெளிப்படும். இந்த டயத்தில் வருமானம் உயரும். பேச்சின் மூலமாக வருமானங்க, அந்த பேச்சு திறமையின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், இது எல்லாமே தீர்ந்துடும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்திற்கும் தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான், அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 8ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி யாருமே சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த வார ஆரம்பத்தில். அப்போது இந்த வார ஆரம்பத்தில் அதாவது 5ஆம் தேதி 6ஆம் தேதி மதியம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால 5ஆம் தேதியும் 6ஆம் தேதி மதியம் வரைக்கும் ரொம்ப கவனமாக நீங்கள் எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு வெளியில் கிளம்புறப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டயத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகிறோம், அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை அப்படின்னா ஒரு வேகமாக போயிட்டே இருக்கும், சிக்னல் போடுறதுக்கு ஒரு 2 செகண்டு தான் இருக்குது,
அதுக்குள்ளே இந்த ரோடை நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு அவசரப்படாதீங்க இந்த டயத்தில். அப்படி அவசரப்படுற நேரத்தில் தான் பாதி தூரம் போயிட்டாரு, இப்போ டக்குன்னு சிக்னல் ஆஃப் ஆகும், ஆப்போசிட்டில் வரவங்க வந்து நிற்பான், நம்ம குறுக்க போய் நிற்கணும். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸு அது இதுன்னு பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா சைலண்ட்டாக போயிட்டே இருக்கணும். சைலண்ட்டாக போயிட்டேன்னு வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே ஏதாவது நம்ம பேச போய் சந்திராஷ்டம நாளில் அதன் மூலமாக குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் வரும். அதேமாதிரி நண்பர்கள்ட்ட வந்து ஒரு ஃபோனில் பேசுகிறதாலும் சரி தான், பேசுகிற போது ஒரு நக்கலாக பேசுகிறது, ஒரு கிண்டலாக பேசுகிறது, அதுமாரி பேச போய் அதன் மூலமாக சின்ன சிக்கல்கள் வரும். எப்போது 5ஆம் தேதியும் 6ஆம் தேதி மதியம் வரைக்கும். அதனால் இதெல்லாத்தையும் வந்து இந்த டயத்தில் வந்து தவிர்த்து நல்ல விஷயங்களை எல்லாம் பாருங்கள். 8ஆம் இடத்திலிருந்து இவங்களுடைய அதாவது புதன், சூரியன், சந்திரன் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. ஓகேங்களா? அப்போ அந்த வாக்குஸ்தானத்தில் தான் பார்த்தீங்கன்னா புதன் பகவான், சூரியன், சந்திரன் இவங்களுடைய பார்வை பதிகிறதுனால அந்த நம்ம வாக்கின் மூலமாக சின்ன பிரச்சனைகள், சின்ன வில்லங்கங்கள் இதெல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் பேச போனாலும் சரி தான், இல்லை அப்படின்னா நண்பர்கிட்ட பேசுகிறதாலும் சரி தான், குடும்பத்தில் பேசுகிறதா இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுங்க. அரசு சம்பந்தமான விஷயங்களை ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அளவு இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த டயத்தில் நம்ம கோபப்பட்டோம்னு வச்சுங்களேன், அதன் மூலமாக பெரிய இழப்பீடுகளை வந்து சந்திக்க நேரிடும். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 7ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போது 6ஆம் தேதி 7ஆம் தேதி 6ஆம் தேதி மதியத்துக்கு மேலே 7ஆம் தேதி வரைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். 5, 6 6ஆம் தேதி மதியம் வரைக்கும் வந்து 5ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமம். 6ஆம் தேதி மதியத்துக்கு மேலே 7ஆம் தேதி முழுக்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி வந்து போவீங்க. உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எப்போ 6ஆம் தேதி மதியத்துக்கு மேலே 7ஆம் தேதி வரைக்குமே தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு சிக்கலாக இருந்த ஒரு விஷயம் டக்குன்னு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதியில் வந்து தொழில் சம்பந்தமான விஷயத்தை வந்து ரொம்ப மும்முரமாக வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப மும்முரம் வேலை பார்ப்பீங்க. புதுசாக வந்து ஒரு வேலை தேடலாம், புதுசாக ஒரு வேலைக்கு வந்து போயிடுவீங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள முழு கவனமும் வந்து இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதியில் உங்களுடைய முழு கவனமும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள தான் இருக்கும். புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா, அந்த பிஸ்னஸ் வந்து எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், அதுக்கான விஷயங்களை நோக்கி வந்து இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி போவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 11 10, 11 இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். சின்ன சின்ன கடைகள் வச்சுருந்தாலும் சரி தான், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தான், இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதியில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரங்க இந்த வாரத்தில் சனி பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு, ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு. இதன் மூலமாக இருக்கிற தடங்கல்கள் எல்லாமே விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எடுத்துக்கிட்ட எல்லா வேலையும் ரொம்ப அழகாக பார்த்துருவீங்க. இதுவரைக்கும் தனுசு ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.